தடையை மீறி வனப்பகுதிக்குள் மாடுகளை மேய்க்க சென்ற சீமானிடம் வனத்துறை அதிகாரி ஒருவர், நானும் உங்கள் ரசிகன் தான், உங்கள் வீடியோவை எல்லாம் பார்ப்பேன் என பேசியது மெய் சிலிர்க்க வைத்து உள்ளது. சார், உங்களுடைய ஸ்பீச் நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு நிறைய அட்மையர் ஆயிருக்கேன். நான் எவ்வளோ விஷயங்கள் வந்து இயற்கை பற்றி பேசுறீங்க. இயற்கை வந்து பின்னாடி வர எது சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம். அதை பாதுகாக்கிறத வனத்துறை வந்து இவ்வளோ பேர் போட்டுட்டு மினிமம் ஸ்ட்ரென்த்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% இருந்து அடுத்து கொண்டு கொடுக்க முயற்சி எடுத்துக்கிறாங்க. இது யாருக்காக இதை பாதுகாக்குது? இப்போ இந்த மாடும் ஆடுகளும் எங்கே இருந்துச்சு? இந்த காடுகளில் இருந்து தான் வந்துச்சு. இப்போ இந்த காட்டிலேயே நீ நுழைய விடலைன்னா நான் எங்கே போய் வாழ்றது சொல்லுவேன்? வனப்பகுதிக்குள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல தடை உள்ளது. இதனை கண்டித்து தேனி மாவட்டம் போடி அருகே நாம் தமிழர் கட்சியினர் மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் சீமான் கலந்து கொண்டார். சுமார் 2000 நாட்டு மாடுகளை அவர் குரங்கணி சாலையில் மலை மீது வனப்பகுதிக்கு ஊர்வலமாக அழைத்து சென்றார். சீமானை தேனி மாவட்ட வனத்துறையினர் தடுத்தனர். இதனால் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தடையை மீறி அனைத்து மாடுகளையும் மலை மீது மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போதுதான் வனத்துறை அதிகாரியே தன் ரசிகனாக சீமான் மாற்றி இருக்கிறார். வனத்துறை அதிகாரி, நான் உங்கள் பேச்சை கேட்டு இன்ஸ்பயர்ட் ஆகி இருக்கிறேன் என சீமானிடமே கூறியிருந்தார். இந்நிலையில் தான் சீமான் அவர்கள் இளைஞர்களிடம் எப்படி தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வைத்திருக்கிறாரோ, தற்போது அதேபோல் காவலர்களிடமும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வைத்திருக்கிறார். சீமானின் பேச்சை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து கேட்பதுண்டு. குறிப்பாக எவ்வளவு பெரிய மழையில் நின்று சீமான் பேசினாலும் அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் கலைந்து செல்லாமல் சீமானின் பேச்சை கேட்பார்கள். அந்த வகையில் தான் தற்போது இந்த போராட்டத்தின் போது காவலரும் நானும் உங்கள் ரசிகன் தான், உங்கள் பேச்சை கேட்பேன் என கூறியிருப்பது அங்கிருப்பவர்களை மெய் சிலிர்க்க வைத்து உள்ளது. அதோடு அந்த போராட்டத்தில் சீமான், இலங்கையில் எங்களை குண்டு போட்டு கொன்றார்கள், அது இனப்படுகொலை. இங்கு குடிக்க வைத்துக் கொள்கிறார்கள், இதுவும் இனப்படுகொலை. அவன் 1.5 லட்சம் பேரை ஒரே ஆண்டில் கொன்றான், இவன் 5 லட்சம் பேரை 5 ஆண்டில் கொல்கிறான். இரண்டும் ஒன்றுதான். இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம். 5 ஆண்டுகளில் ஆக சிறந்த நாடாக மாற்றுவேன். அவ்வளவு திட்டங்கள், சிந்தனைகள் எல்லாம் கோடிக்கணக்கில் கொண்டோம். அதனை நிறைவேற்ற கூடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என் மக்களே. அவங்களுக்கு தெரியாது ஆடு மாடு என்றால் என்னவென்று நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆடு மாடுகள் மேய்ப்பது தொழில்முறைகள் அல்ல, எங்களது வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பண்பாடு. மலைகளை வெடி வைத்து உடைக்கும் போது வனப்பகுதி பாதிக்கப்படாது. ஆனால் மாடுகளை மேயவிட்டால் பாதிக்கப்படுமா? திடீரென மாடுகளை மேய்க்க விடக்கூடாது என கூறினால் இந்த மக்கள் என்ன செய்வார்கள்? அதற்கென்று ஒரு தனி இடமாவது நீங்கள் ஒதுக்கி இருக்க வேண்டும் தானே என சீமான் சரமாரியாக கேள்வி எழுப்பி இருந்தார்.